குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். கிளியராக இருக்குங்களா? ஓகே பிரியா மேம். எல்லோரும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. யா பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுங்கள். அதோட நோக்கம் எல்லோரும் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நம்ம கான்டெஸ்ட்டில் நம்ம சொல்லியிருக்க அந்த ப்ரைஸ் இதை பார்த்தீங்கன்னா ₹1 மேலே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தாலே யூ ஆர் எலிஜிபிள் அந்த கான்டெஸ்ட்டுக்கு. ஸோ டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும், அதுக்காக தான் அந்த கான்டெஸ்ட். ஓகே, நம்ம கிளாஸஸ் இது. ஸோ கிளாஸஸில் பேசுவோம், கிளாஸஸை பற்றி பேசுவோம். குட் ஈவினிங் எல்லாருக்குமே கிளியர்? ஓகே. ஸோ எத்தனை பேர் நேற்று நம்ம சொல்லியிருந்த அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிங்க? ஏதாச்சும் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். வாழ்த்துக்கள் ஃபார் 25K சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா நேற்று சார்ட் பேட்டர்ன்ஸில்? இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைனாலும் ஃப்யூச்சர்ஸில் எப்போ டவுட் வந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். கிளியர்? ஓகே. அண்ட் ஈவினிங் லைவ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல். ஓகே, நம்ம இன்றைக்கான டாப்பிக்குள்ளே வருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ், அதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 வகையான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. புல்லிஷ் சைடுக்கு அண்ட் பேரிஷ் சைடுக்கு ஒரு 6 வகையான கேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் நியூட்ரலில் ஒரு 3 வகையான கேண்டில்ஸ் இருக்குது நியூட்ரலுக்கு. ஸோ மொத்தம் இருக்க கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம நேற்று எடுத்த அந்த சார்ட் பேட்டர்ன்ஸு கூட கம்பைன் பண்ணியும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நம்ம இதுக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் மொத்தம் 6 வகையான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் என்கல்ஃபின் அண்டு பியர்சிங் லைன். சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேமரும் இன்வெர்டட் ஹேமரும் ஒரே ஒரு கேண்டில் வந்தாலே, நேற்று கிளாஸஸ் பார்க்க முடியல, இப்போது இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாமா, இல்லை அது பார்த்துட்டு இது பார்க்கணுமா? இல்லை நீங்கள் இதை பார்த்துட்டு கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஹேமர் அண்ட் இன்வெர்டட் ஹேமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கேண்டில் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு எடுக்கலாம். பட் இந்த புல்லிஷ் என்கல்ஃபின் அண்டு பியர்சிங் லைன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கேண்டில்ஸ் வந்ததான், 2 கேண்டில்ஸ் வச்சு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் புல்லிஷ் என்கல்ஃபின்னா என்ன அண்ட் பியர்சிங் லைன்னா என்ன அப்படின்னு. மார்னிங் ஸ்டார் அண்டு 3 ஒயிட் சால்ஜர்ஸை வந்து பார்க்கும்போது மொத்தம் 3 கேண்டில்ஸ் வந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் கேண்டில் ஆர் 3 ஒயிட் சால்ஜர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு 1 by 1 நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேமர். நான் ஒரே நிமிஷம் அந்த இது பென் டூல் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆஹா, எங்கே காணோம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேமர்னா என்ன? If a market forms a hammer after an extended move down, then technical traders believe that it might be about mount a bullish fight back. அதாவது ஹேமர் கேண்டல்லாம் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது இதுதான். அதாவது பாடி எங்கேங்க அது காணுமே, அது இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நான் உங்களுக்கு வந்து இங்கே நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது
ஒன்றும் இல்லை, பாடி இப்படி இருக்கும். இந்த பாடி சைஸை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு, இந்த பாடி சைஸை விட 2 மடங்கு விக் அதிகமாக இருக்கணும். அண்ட் தென் அதிகமாக இருந்ததுக்கு அப்புறம் விக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடி சைஸை விட பாதிக்கு மேலே விக் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஹேமர் கேண்டில். இன்னும் தெளிவாக மார்க் பண்ணணும்னா இப்படி இருக்குங்க, பாடி இப்படி இருக்கு. அண்ட் தென் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஹேமர் கேண்டில். ஓகே, இது ஹேமர் கேண்டில். ஆர் அதர்வைஸ் இப்படி இருந்துச்சுன்னா இது ஹேமர் கிடையாது. ஏன் அப்படின்னா பாடி சைஸை விட விக்கு சைஸு அதிகமாக இருக்கு. பாடி சைஸை விட ஹையர் விக்கோட சைஸு அதிகமாக இருக்குது. அப்போது திஸ் இஸ் நாட் அ ஹேமர். அதே மாதிரி இதில் இருந்து கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே இருக்கணும். 2 மடங்குக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஹேமர். ஸோ கிட்டத்தட்ட 2 மடங்குனா இவ்வளோ தூரம் தான் வருது, ஆனால் கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்குது. ஸோ அப்போது லோயர் விக்கு உங்களுக்கு 2லேருந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேமரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஹேமர் மார்க்கெட் டவுன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் வரும். டவுன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹேமர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரேடர்ஸோட பிலீஃப். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பேன். டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் பிலீவ் இட் மைட் பி அபவுட் தென் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் believe that it might be about to the amount of bullish fight back. ஸோ மார்க்கெட் டவுன்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேமர் கேண்டிலோட மீனிங். அண்ட் தென் யூ கேன் ஸ்பாட் அ ஹேமர் பை இட்ஸ் லாங் விக் பிலோ அ கம்பேரிட்டிவ்லி ஷார்ட் பாடி. அதாவது லாங் விக் இருக்கும், லோவில் லாங் விக் இருக்கும். அந்த பாடியை விட கம்பேர் பண்ணும்போது 2 to 3 times அதிகமாக இருக்கணும் லோயர் விக். அண்ட் ஹையர் விக் அந்த பாடி சைஸ் இருக்கலாம், ஆர் அந்த பாடியை விட அதிகமாக இருக்கக்கூடாது. பாடி சைஸ் இருக்கலாம், பாடியை விட சின்னதாகவும் இருக்கலாம், பட் பாடி சைஸை விட அப்பர் விக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹேமர் கேண்டில் கிடையாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இப்படி இங்கிருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கும்போது பாட்டம் லோவில் இந்த ஹேமர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸோட பிலீஃப். இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி தானே இறங்கும், லோயர் ஹை லோயர் லோ வச்சுக்கிட்டு. ஸோ இப்படி இறங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் வருது அப்படின்னும் போது, இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்போ என்ன, புல்லிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போக வாய்ப்பு, புல்லிஷ் அதாவது மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மீனிங். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல உடனே நம்ம ட்ரேட் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 15 minutesல இல்லை 1 hourல பார்க்கும்போது இமீடியட்டாக ட்ரேட் எடுக்கலாம். ஆர் நீங்கள் ஸ்விங் ட்ரேட்ஸ் எல்லாம் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சு போகிறீங்க அப்படின்னும் போது எப்போவுமே ப்ரீவியஸாக வச்சுருக்க அந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பை போகணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கேண்டிலே ஒரு ஹேமர் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஹேமர் கேண்டிலோட லோவை எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இமீடியட்டாக ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கலாம். பட் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் போகும்போது கன்ஃபர்மேஷன் அடுத்த கேண்டில் அந்த ஸ்விங் அந்த ஹேமர் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பையிங் போகணும். ஓகே, ஸோ ஹேமர் கேண்டில் க்ரீனில் தான் இருக்கணுமா ஆர் ரெட் கேண்டில்லையும் இருந்தாலும் ஓகே தானே. ஹேமரை பொறுத்த வரைக்கும் க்ரீன்லேயும் இருக்கலாம் ரெட்லேயும் இருக்கலாம், பெரிய பிரச்சனை கிடையாது. பட் க்ரீனில் இருந்தால் அக்யூரசி உங்களுக்கு மோர் தென் 80 கிடைக்கும். ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா 50-50 சான்ஸ் தான். ஸோ நீங்கள் க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. பட் அந்த ரெட்டில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த கேண்டிலில், அதாவது இப்போ ஹேமர் வந்திருக்கு, ஸோ இப்படி இருக்குது, இது வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த கேண்டில் மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகி இப்படி கீழே வர மாதிரி வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹையை தாண்டி போகும் இல்லையா, அப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேமர்.
ஸோ இது சொல்லிட்டோம் லோயர் விக் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு. அண்ட் தென் திஸ் ஷோஸ் தட் த மார்க்கெட் ஹிட் அ நியூ லோ. அதே மாதிரி இப்போ ஒரு ஹேமர் நீங்கள் வைக்கிறீங்க, அதாவது சம்டைம்ஸ் என்ன தெரியுமா நடக்கும், இப்படி இருக்கும், இப்படி போயிட்டு இப்படி வரும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் இப்படி இருக்கும், அண்ட் தென் ஒரு லாங் விக் வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கடுத்து மார்க்கெட், ஏன்னா இதை ஹேமராக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், பாடி அதிகமாக இருந்திருக்கும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு வந்து நியூ லோ வைக்கும். ஓகே, மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து நியூ லோ வைக்கும்போது இந்த இடத்துல ஹேமர் வரும், பட் நியூ லோ வச்சுருக்காது, கரெக்டாக இந்த லோக்கு உள்ளே இருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம் அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இப்படி ஹேமர் வச்சுது அப்படின்னா இந்த ஹேமர் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நமக்கு அக்யூரசி அதிகமாக இருக்காது. க்ரீனில் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் இதை எஸ்எல் வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கலாம், எஸ்எல் வச்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். பட் ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நேரத்தில். ஏன் அப்படின்னா இந்த ஹேமர் கேண்டிலோட விக்கு தான் இந்த ஸ்விங்கிலேயே நியூ லோவாக ஃபார்ம் ஆகி இருக்கணும். ஹேமர் கேண்டிலோட விக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ லோவாக ஃபார்ம் ஆகி இருக்கணும். அப்படி ஃபார்ம் ஆகி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஹேமர் கேண்டிலை பேஸ் பண்ணி பையிங் போகலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஹேமர் கேண்டில் என்ன தான் சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஹேமரில் நல்லா கீழே போயிட்டு அண்ட் தென் க்ளோசிங், அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற டைம்லேயே மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது என்ன அர்த்தம், ஸோ மார்க்கெட் செல்லர்ஸ் வந்து செல் பண்ணி மார்க்கெட்டை நல்லா கீழே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் தென் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை மார்க்கெட் கீழே போகாதுன்னு சொல்லி பையர்ஸ் அதிகமாக வந்து பை பண்ணி அகைன் மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் 80% வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்ரேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒரு கேண்டில்ஸ் வந்து லைன் சார்ட் பாருங்கள். இப்போ இந்த லைன் சார்ட் பார்த்தா எப்படி வரும், இப்படி வந்திருக்கும், அண்ட் தென் நல்லா கீழே போயிருக்கும், இப்படி வந்திருக்கும். அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் இறங்கியிருக்கு, தென் ஏறிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம பை போய்க்கலாம் அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ அடுத்த கேண்டில் ஒருவேளை ரெட்டாக இருக்கும்போது அடுத்த கேண்டிலில் க்ளோஸ்னு இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா தாராளமாக பை போய்க்கலாம். ஆர் க்ரீனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இமீடியட்டாக பை போய்க்கலாம். பை போய்கிட்டு அந்த ஹேமர் கேண்டிலோட லோவை எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இந்த ஹேமர் கேண்டில் எப்போவுமே டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் வரும். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இதோட அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, எப்படிலாம் தெரியுமா வரும், சம்டைம்ஸ் ஒரே நிமிஷம், சம்டைம்ஸ் மார்க்கெட் இப்படி இறங்கி அண்ட் தென் இப்படி பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் வரும். ஸோ அப்படிலாம் வரும்போது தயவுசெய்து இதை ஹேமராக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. பையிங் ப்ரெஷர் இருக்குது, அவ்வளோதான். ட்ரெண்ட் என்ன, அப்பில் இருக்குது. ஸோ அப்போ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஹேமர் வந்துருக்கு அதனால் பை போகிறீங்கன்னு போனீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஹேமர் கேண்டில் எப்போவுமே பாட்டம் ஆஃப் த லோவில் வரணும், அதாவது அந்த ட்ரெண்டோட பாட்டமில் வரணும். அப்படி வந்தால் தான் அது வேலிடான ஹேமர் கேண்டில். இதுக்கு அகைன்ஸ்டாக அப்படி இதே கேண்டில் தலைகீழாக வந்தால் என்ன அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸில் தலைகீழாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷூட்டிங் ஸ்டார். அதாவது பாட்டமில் வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு கம்பைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போது அதே கேண்டில் தான் பட் தலைகீழாக வந்திருக்கு. பாட்டமில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஹேமரு. அதே கேண்டில் தலைகீழாக ஹையில் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, அது ஷூட்டிங் ஸ்டார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எங்கேயாச்சும் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். பாட்டமில் கிடைக்கணும், பாட்டமில் இதில் எங்கேயும் கிடைக்கல. இது ஹேமராக கன்சிடர் பண்ணலாமா,
இதை ஹேமராக கன்சிடர் பண்ணலாமா? நல்லா நோட் பண்ணுங்கள். ஏன் இதை ஹேமராக நம்ம கன்சிடர் பண்ணணும்? ஏன்னா நான் இதை ஹவர்லியில் வச்சுருக்கேன். ஏன் நம்ம இதை ஹேமராக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நியூ லோ, ட்ரெண்டில் நியூ லோ, அண்ட் தென் க்ளோசிங்கில் நல்ல க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு, நல்ல பையிங் ப்ரெஷரோட. ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? இந்த லோவை டச் பண்ணாமல் என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. எவ்வளோ ஏறி இருக்குது? இந்த ப்ரைஸ்லேருந்து 17,085லேருந்து 17,480 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் வந்து ஏறி இருக்கு. பட் அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. இது வந்து நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம்? ஹவர்லி கேண்டலில் பார்க்குறோம். ஸோ ஹவர்லி கேண்டலில் பார்க்கும்போது அன்றைக்கி ஒரு இன்ட்ராடே ட்ரேடு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக கிடச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக கிடச்சிருக்கு. பட் இந்த மாதிரி ஹெவி லாங் விக் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஹெவி விக்ஸ் இருக்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேறு எங்கேயாச்சும் கிடச்சிருக்கா? வேறு எங்கேயாச்சும் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த லோவில் இருந்தால் மட்டும்தான் அது வேலிட். ஃபஸ்ட்டு டே கேண்டில் அண்ட் 8th February. ஓகே, யா திஸ் இஸ் அ ஹேமர். இது ஹேமரு. அண்ட் இல்லை ப்ரோ, இது ஹேமர் கிடையாது. இது தான் நான் தெளிவாக சொன்னேன். மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் வந்துச்சு அப்படின்னா அதை ஹேமராக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அதை ஹேமராக கன்சிடர் பண்ணாதீங்க. இதை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன். மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் வரும்போது ஹேமராக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அந்த ஸ்விங் ஹையில் அதுதான் லோவாக இருக்கணும். இப்போது மார்க்கெட் இங்கேருந்து இறங்கி அப்போ இந்த ஸ்விங்கோட இது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அண்ட் தென் கீழே வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஸ்விங்கில் இதுதான் நியூ லோ. ஓகே, இந்த ஸ்விங்கில் இதுதான் நியூ லோ. அண்ட் தென் என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் நல்ல க்ளோசிங்கில் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த 2 நாள் என்ன ஆச்சு? சூப்பராக மார்க்கெட் ஏறிச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேமர். இதே ஹேமர் தலைகீழாக ஹையில் வரும் பட்சத்தில் அதுதான் என்னது? ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால அப்படியே ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஷூட்டிங் ஸ்டாருக்கான எக்ஸாம்பிள்ஸ் எதுலையாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். அந்த ஸ்விங்கில் அதுதான் ஹையாக இருக்கணும். இதை ஹேமராக கன்சிடர் பண்ணிக்கலாமா? யா, இது ஹேமர் இல்லை, ஷூட்டிங் ஸ்டார். இது ஷூட்டிங் ஸ்டார். இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷூட்டிங் ஸ்டார் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஹேமர் கேண்டில் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு அப்படின்னா அது ஹேமர். க்ரீனில் இருந்தால் அதிக அக்யூரசி கொடுக்கும். ரெட்டில் இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் 50-50 சான்சஸ் தான். பட் அதே ஹேமர் கேண்டில் தலைகீழாக மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஷூட்டிங் ஸ்டார். இது ஹேமர், இது ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டாரும் ஹேமரும் கிளியரா? இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் இதுதான் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் இந்த ஹை இருக்கணும் ஆர் இந்த லோ இருக்கணும்.
ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேமர், இது ஹேமர், இது ஷூட்டிங் ஸ்டார். இப்போது ஹேமருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, ஷூட்டிங் ஸ்டாருக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கிடைக்குமா? ஷூட்டிங் ஸ்டாருக்கும் பார்த்துட்டோம்ல, பட் வேறு எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ ஹேமர். ஸோ இந்த மாதிரி பாடியே இல்லாமல் சம்டைம்ஸ் வரும், அப்படி வந்தாலும் அதை நீங்கள் ஹேமராக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் ஹேமராக கன்சிடர் பண்ணிக்கலாம். நிஃப்டியில் ஷூட்டிங் ஸ்டாரோட லோ வந்து லோயர் விக்கு ஹையாக இருக்குது, லோயர் விக்கு அதிகமாக இருக்கா ஷூட்டிங் ஸ்டாரில் பாடியை விட? இல்லை, ஐ திங்க் பாடி சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாடி சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே ஷூட்டிங் ஸ்டார் ரெட்லேயும் இருக்கலாம், க்ரீன்லேயும் இருக்கலாம், எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். ஐ மீன் ரெட்டு க்ரீன் இதை விட்டால் வேறு எந்த கலரும் இல்லை, ரெட்டு க்ரீனு இதை விட்டால் வேறு எந்த கலரும் இல்லை. ஐடிசி 7th February 2017. ஏன் ப்ரோ 2017க்கு போயிட்டீங்க? விச் டைம் ஃப்ரேம் ப்ரோ? ஹவர்லி ஆர் வீக்லி? யா, பர்ஃபெக்ட்டுங்க. 7th February. இது ஒரு சரியான ஷூட்டிங் ஸ்டார். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஷூட்டிங் ஸ்டார். எஸ் ப்ரோ, பர்ஃபெக்ட். ஸோ மார்க்கெட் அதுக்கு அடுத்து அங்கேருந்து இறங்கி தான் இருக்குது. இது வந்து டேயில் பார்க்குறதுனால நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அகைன் சொல்கிறேன், ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது டாப்பில் வரும், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஷூட்டிங் ஸ்டாரு. மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது பாட்டமில் நியூ லோவோட உங்களுக்கு ஹேமர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஹேமர் கேண்டிலோட எஜுகேஷன். ஸோ ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார் கிளியராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை தான் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை என்ன வந்திருக்கு? இதுதான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதை நான் வைக்கிறேன். இது வச்சா கரெக்டாக வந்து மார்க்கெட் டச் பண்ணியிருக்கா? டச் பண்ணிட்டு தானே திரும்பி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். கிளியர். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது இன்வெர்ட்டட் ஹேமர் வந்து அந்த ஹேமர் கேண்டில் தலைகீழாக திருப்பி போட்டால் என்ன? ஷூட்டிங் ஸ்டார், அது டாப்பில் வரணும். அதே ஹேமர் கேண்டில் தலைகீழாக திருப்பி போட்டு பாட்டமில் வரும் பட்சத்தில் அந்த ஷூட்டிங் ஸ்டார் டாப் ஹையில் வந்தால் தட் இஸ் கால்ட் அ ஷூட்டிங் ஸ்டார். அதே ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பாட்டமில் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்வெர்ட்டட் ஹேமர். புரிஞ்சுதா? இது இன்வெர்ட்டட் ஹேமர் அப்படிங்கிறது ஹேமரோட கேண்டில் அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டால் என்ன கேண்டில் வருமோ அதுதான், ஆனால் பாட்டம்லேயே தான் வரும். ஏன் இது இப்படி வருது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? இங்கே ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் தென் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் க்ளோசிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஓகே, கீழே வந்து அகைன் இங்கேருந்து மேலே ஏறி உங்களுக்கு க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட்
இந்த இன்வெர்ட்டட் ஹேமரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக க்ரீனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அக்யூரசி அதிகம். க்ரீனில் இல்லாமல் ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, இது புரிஞ்சுதா? இன்வெர்ட்டட் ஹேமர் தெரிய புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது இன்வெர்ட்டட் ஹேமர். இதே இன்வெர்ட்டட் ஹேமர் அப்படியே தலைகீழாக மேலே வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஹேங்கிங் மேன். ஹேங்கிங் மேன் எப்போவுமே ரெட்டில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி ரெட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு அதிக அக்யூரசி. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்வெர்ட்டட் ஹேமர். இப்போ இந்த இன்வெர்ட்டட் ஹேமர் வந்துச்சுன்னா நான் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இந்த இன்வெர்ட்டட் ஹேமரோட ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸ்டாப் லாஸ் அந்த இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்து ஹேங்கிங் மேன். இப்போ ஹேங்கிங் மேன் அப்படிங்கிறது மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ஹேங்கிங் மேன் வருது. ஸோ ஹேங்கிங் மேன் வரும்போது அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அங்கேருந்து செல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்வெர்ட்டட் ஹேமர்னா என்ன அண்ட் இந்த ஹேங்கிங் மேன்னா என்னங்கிறது கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். February 11:15 AM 2 hour சார்ட்டு இன்வெர்ட்டட் ஹேமர். என்ன இது ப்ரோ? நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி என்ன ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இதை தேரியாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிரேக் ஆகும்போது எடுக்கணுமா இல்லை க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் எடுக்கணுமா? நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் போகிறீங்க அப்படின்னா பிரேக் ஆகுனதுக்கு அப்புறம், அதாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். உங்களுக்கு அக்யூரசி, அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹேமரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரீனில் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த இன்வெர்ட்டட் ஹேமரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. மார்க்கெட் போகிற மாதிரி போயிட்டு திரும்பிடும், இல்லை அப்படின்னா இறங்குற மாதிரி இறங்கிட்டு திரும்பிடும். ஸோ எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். புரிஞ்சுதா? பேங்க் நிஃப்டியில் 8 February
இல்லை ப்ரோ, இது வேலிட் கிடையாது. இது வேலிடான இன்வெர்டட் ஹேமர் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணால் நமக்கு அது அக்யூரசி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம தேரியை பார்த்துக்கலாம். தேரியை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஹேங்கிங் மேன். இது ஹேங்கிங் மேன்லாம் முடிச்சாச்சு. நம்ம ஹேங்கிங் மேன் இது அப்படியே தலைகீழாக கீழே வந்துச்சுன்னா என்னது? அது இன்வெர்டட் ஹேமர். ஓகே, இதெல்லாம் இப்போ டக்குன்னு இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒட்டி வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து டே பை டே இதை லைவுக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை ஆஃப்டர் லைவ் ஃப்ரீ டைம்லையோ நீங்கள் கோ த்ரூ பண்ணி உங்களோட மைண்டில் மெமரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பார்த்த உடனே டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது என்ன கேண்டில் என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபின். புல்லிஷ் என்கல்ஃபின் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் கூட அந்த கேண்டிலை கம்பேர் பண்ணி எடுக்கிறது தான் புல்லிஷ் என்கல்ஃபின். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேமரு, இன்வெர்டட் ஹேமரு, இது ரெண்டுமே ஒரே ஒரு கேண்டில் வச்சு நம்ம பார்த்துருவோம். ஷூட்டிங் ஸ்டாரு, ஹேங்கிங் மேன், இது ரெண்டுத்தையும் ஒரே ஒரு கேண்டில் வச்சே பார்த்துருவோம். ஆனால் இந்த புல்லிஷ் என்கல்ஃபினை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கேண்டில் கூட கம்பேர் பண்ணால் மட்டும்தான் இது புல்லிஷ் என்கல்ஃபினா அப்படிங்கிறத உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது 2 டைப் ஆஃப் கேண்டில்ஸை நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த எடுத்த உடனே இங்கே இருக்குது பாருங்கள், எடுத்த உடனே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் புல்லிஷ் என்கல்ஃபின். இது ஓகே, இதுவும் இந்த ரெட்டும் இந்த க்ரீனும் ப்ராப்பர் புல்லிஷ் என்கல்ஃபின். அதாவது ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில், ஓகே, பெரிய ரெட் கலர் கேண்டில், அந்த ரெட் கலர் கேண்டில் அடுத்த கேண்டில் அந்த ஹையுக்கும் மேலே போய் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது பாருங்கள். கீழே ஓப்பன் ஆகி அந்த ஹையுக்கும் மேலேயே போய் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அ புல்லிஷ் என்கல்ஃபின். புல்லிஷ் என்கல்ஃப்னா என்ன? முழுங்கிறது. ஒரு கேண்டிலை முழுவதுமாக கடந்து மேலே போயிட்டு அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலேயே கரண்ட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது அதை தான் நம்ம புல்லிஷ் என்கல்ஃபின் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ப்ரீவியஸ் ஒரு பெரிய கேண்டில், செல் கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்போது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபின். இந்த புல்லிஷ் என்கல்ஃபின் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃபின் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேடை கை வைக்கணும். வந்துடும் புல்லிஷ் என்கல்ஃபின் வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா ஆகும், ஒரு பெரிய செல்லிங் வந்திருக்கும், அதுக்கு அடுத்த கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகி நல்லா மேலே ஏறும், மேலே ஏறி இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணோம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஹையை பிரேக் பண்ணிச்சுனான்னு வாங்குவோம். ஆனால் அந்த கேண்டில் முடியறதுக்குள்ளேயே அப்படியே கீழே வந்து இப்படி ரெட்டில் க்ளோஸ் ஆகும். இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, நான் நிறையவே பார்த்துருக்கேன். லெக்கை கன்சிடர் பண்ணணுமா? லெக்கு நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதில்லை சார், பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதில்லை. ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்குக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி இருக்கணும், அது மஸ்ட்டு. ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்குக்கு மேலே அந்த ஹையோக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அப்படி ஆகியிருக்கும் பட்சத்தில் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபின். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு ஒரு செல் கேண்டில், அண்ட் தென் அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட அந்த ஈக்குவலாகவே ஓப்பன் ஆகி அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. அப்படி ஆகும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல்டிங் பேசிஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இந்த புல்லிஷ் என்கல்ஃபின் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இன் ஷேர் மார்க்கெட்டுங்க. நல்ல அக்யூரசி உள்ள கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இது. இதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பியரிஷ் என்கல்ஃபின்.
அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டாக வந்துச்சுன்னா அது பியரிஷ் என்கல்ஃபின். அதாவது இருங்க வரேன். ஒரு டூப்ளிகேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வச்சு காட்டினா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அட யா, இது 132 இருக்கு. ஓகேங்க. இப்போது இது வந்து என்னது, இங்கே நம்ம புல்லிஷ் என்கல்ஃபின் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கிளியராக புரியும், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதனால் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கிளியராக இருக்குது தானே உங்களுக்கு? இது நல்லா இருக்கா? இது கிளியராக இருக்குல்ல? இப்போது புல்லிஷ் என்கல்ஃபின்னா என்ன, மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில், அந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில், க்ரீன் கலர் அதாவது புல்லிஷ் என்கல்ஃபின் அப்படின்னாலே அந்த கலர் கேண்டில் வந்து க்ரீனில் மட்டும்தான் இருக்கணும். க்ரீனில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி க்ரீனில் இருந்தால் தான் அது புல்லிஷ். ஏன்னா புல்லிஷ் என்கல்ஃபின் அப்படிங்கிறதுனாலே மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகுது. ஓகே, ஸோ புல்லிஷ், ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போகுது. அப்போ அது கேண்டில் க்ரீனில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா அது புல்லிஷ் என்கல்ஃபின், மார்க்கெட் நல்லா இறங்கிக்கிட்டு இருக்கணும். தென் அங்கே வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு பெரிய லோ வச்சுருக்கோம், நியூ லோ வச்சுருக்கோம். ஓகே, அந்த ரெட் கலர் கேண்டலுக்கு அடுத்த கேண்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டில் ப்ரீவியஸாக வச்ச அந்த ரெட் கலர் கேண்டலுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி இருந்தால் மட்டும்தான் நாம் அதை புல்லிஷ் என்கல்ஃபினாக கன்சிடர் பண்ணிக்கணும். எப்போவுமே தயவு செய்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்தாலும் சரி, க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படியே மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகே, நல்லா மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு. ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வருது. அதுக்கு அடுத்த கேண்டில் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் அப்படியே கீழே வந்து ப்ரீவியஸ் அந்த க்ரீன் கலர் கேண்டிலோட லோக்கும் கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு பேரிஷ் என்கல்ஃபின். ஓகே, புல்லிஷ் என்கல்ஃபின் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த ரெட் கலர் கேண்டில் முழுவதுமாக கடந்து மேலே போய் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு புல்லிஷ் என்கல்ஃபின். பட் பேரிஷ் என்கல்ஃபின் அப்படிங்கிறது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது மேலே போகிற மாதிரி போயிட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் வந்து ப்ரீவியஸாக இருக்க அந்த க்ரீன் கலர் கேண்டிலோட லோ ப்ரைஸ், அதாவது அந்த விக் இருக்கு இல்லையா, அந்த விக்கோட லோக்கும் கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி இருந்தால் மட்டுமே அது பேரிஷ் என்கல்ஃபின். ஓகே, ஸோ இது புல்லிஷ் என்கல்ஃபின், இது பேரிஷ் என்கல்ஃபின். இது ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நான் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதா மேம் உங்கள் எஃபர்ட் சூப்பர், தேங்க்யூ மேம். ப்ரோ, அப்போது புல்லிஷு டாப்பில் வராதா, இல்லை டாப்பில் வந்தாலும் கன்சிடர் பண்ணக்கூடாதா? டாப்பில் மேக்ஸிமம் வராது. அப்படி வந்துச்சுன்னா அது ட்ரெண்டு கண்டினியூஷன் தான். ஸோ அங்கே வந்து அது புல்லிஷ் என்கல்ஃபினாக ஆகாது. ஜஸ்ட் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மார்க்கெட் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போது இப்படி போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வைக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வைக்குது. அதுக்கு அடுத்த கேண்டில் இருங்க, இதை நான் அழகாக கொஞ்சம் மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஓகே, சரியாக புரியணும்னா அது பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. இப்போது இப்படி இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குங்க. இதுக்குள்ளே இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது திஸ் இஸ் கால்டு அப் ட்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ரெட் கலர் கேண்டில் மார்க்கெட் இப்படி இறங்கி இப்படி ஒரு ரெட் கலர் கேண்டில் வைக்குது. ஓகேங்களா,
ரெட் கலர் கேண்டில் வைக்கிது, மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு, இப்படி வைக்கிது. ஓகே, ஸோ என்னங்க இது கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியல. சரி, ஓகே, இப்படி வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வைக்கிது. அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டு அப்படியே வந்து இங்கே ஓப்பன் ஆகி இப்படி மேலே போயிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி மேலே போயிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கு இப்படி இருக்குது. ஆனால் இந்த கலர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு. ஸோ அப்போது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபின். அப்போ என்ன ஆகுது, இங்கே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இறங்கிக்கிட்டு இருந்த மார்க்கெட் மறுபடியும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ பாட்டமில் வந்தால் மட்டும்தான் அது புல்லிஷ் என்கல்ஃபின். ஆர் அதர்வைஸ் மிடில் ஆஃப் த ட்ரெண்டெலாம் வந்துச்சுன்னா அது ட்ரெண்டு கண்டினியூஷன், அவ்வளோதான். நீங்கள் அங்கே வந்து அதை புல்லிஷ் என்கல்ஃபினாலாம் கன்சிடரே பண்ணிக்க வேண்டாம். ட்ரெண்டு பிரகாரம் போகும், அவ்வளோதான். புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபின் கேண்டில்ஸ் ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹையில் தான் வேலிடு. எஸ், பர்ஃபெக்ட். ஸ்விங் ஹையில் தான் வேலிடு, அது வந்து பேரிஷ் என்கல்ஃபினுக்கு. ஸ்விங் லோவில் தான் வேலிடு, அது வந்து புல்லிஷ் என்கல்ஃபினுக்கு. ஓகே, ஸோ இப்போது நம்ம இது கிளியர் தானே? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கிளியரான. எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேங்க, எக்ஸாம்பிள்ஸ் காட்டாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக காட்டுறேன். Enjoyed life bro. Okay bro, thanks for the explanation. Understood. Okay bro. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வரலாம். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னா பியர்சிங் லைன். ஓகே, பியர்சிங் லைன் என்ன அப்படின்னா பியர்சிங் லைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில். ஓகே, ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில். அண்ட் அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு ஒரே நிமிஷம், ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில். அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வந்து அண்ட் தென் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி, அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் ஒரு ரெட் கலர் கேண்டில் பெருசாக க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் அடுத்த கேண்டில் கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகலாம், இல்லை இதுக்கு நேராக கூட ஓப்பன் ஆகலாம். கீழேயும் ஓப்பன் ஆகலாம், இல்லை இதுக்கு ஈக்குவலாகவும் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் கேண்டிலோட 50% மேலே போயிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ பியர்சிங் லைன். ஸோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. அண்ட் தென் அந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு நியூ லோ போயிட்டு ஓகே மறுபடியும் மேலே வந்து இந்த 70% ஆர் 50%. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுனாலே அப்போ என்ன அர்த்தம், பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே கேண்டலாக நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், அது ஹேமர் கேண்டில். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே கேண்டலாக கம்பேர் பண்ணி பார்த்தா அது என்னவாக இருக்கும், ஹேமர் கேண்டிலாக இருக்கும். அதுதானே உண்மை. இப்போது இப்படி ஒரு பெரிய கேண்டிலுங்க, இது ரெட்டு, அண்ட் தென் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இப்படி வைக்கிது. அப்போது இந்த கேண்டிலை தூக்கி அப்படியே இதில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதோட பாடி சைஸ் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போது நான் அப்படியே வரைகிறேன் பாருங்கள். அப்போ இது என்னது, ஹேமர் கேண்டில். அப்போ என்ன அர்த்தம், ஹேமர் வந்தால் என்ன அர்த்தம், மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ பியர்சிங் லைன் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கோட ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கக்கூடாது. அண்ட் தென் இந்த கேண்டிலோட லோ தான் எஸ்எல்லாக வைக்கணும். இந்த கேண்டிலோட லோவை தான் எஸ்எல்லாக வைக்கணும். திஸ் இஸ் கால்ட் அ பியர்சிங் லைன்.
மார்க்கெட் இப்போ இந்த பியர்சிங் லைன் எப்போ வரும்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது வரும். அட் த சேம் டைம் இப்போ டார்க் க்ளவுட் கவருக்கு வருவோம். இப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வருது. அண்ட் தென் அடுத்த கேண்டில் மேலே ஓப்பன் ஆகி மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்து இந்த பியர்சிங் லைன் அந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் கேண்டிலோட 50% கீழே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுனாலே நம்ம என்ன அர்த்தம், தாராளமாக செல்லிங் போகலாம். ஆனால் எந்த இடத்துல ப்ரைஸ் எடுக்கணும்னா இந்த லோக்கு கீழே போகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதை தாண்டுச்சுன்னா அடுத்த கேண்டில் இதை தாண்டும் பட்சத்தில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இது பியர்சிங் லைன் சாரி, இது டார்க் க்ளவுட் கவர், இது பியர்சிங் லைன் மார்க்கெட் டவுன் போய்கிட்டு இருக்கும்போது வரும். டார்க் க்ளவுட் கவர் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் க்ளவுடுக்கும் அண்ட் பியர்சிங் லைனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இது கிளியரான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அகைன் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பியர்சிங் லைன் இப்படி வந்துருச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது தான் என்ட்ரி எடுத்துக்கணும். இதை எஸ்எல்லாக வச்சுக்கணும். இது எஸ்எல், இது என்ட்ரி. ஓகே, அட் த சேம் டைம் இது மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது வரும் பியர்சிங் லைன். இப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது இந்த டார்க் க்ளவுட் கவர் வரும். அதாவது மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வைக்கும். அதுக்கு அடுத்த கேண்டில் மேலே போகிற மாதிரி போயிட்டு அந்த கேண்டில் முடியறதுக்குள்ளேயே கீழே வந்துடும். அப்படி கீழே வந்து அந்த க்ரீன் கலர் கேண்டிலோட 50% கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், அப்போது அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோக்கு கீழே போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் இதுதான், இது எஸ்எல். ஓகே, ஸோ இது கிளியர் தானே. டார்க் க்ளவுட் வர்சஸ் பேரிஷ் என்கல்ஃபின். பேரிஷ் என்கல்ஃபின் அப்படிங்கிறது என்ன? பேரிஷ் என்கல்ஃபின் இந்த கேண்டிலோட லோவியே வந்து கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். இந்த கேண்டில் இப்படியே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கணும். அப்படி ஆயிருந்தால் அது பேரிஷ் என்கல்ஃபின். பட் இதில் 50% கீழே தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே நான் போடுறேன், இது க்ரீன் கலர் கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்கெட் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி அடுத்த கேண்டில் இப்படி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுன்னா அது பேரிஷ் என்கல்ஃபின். அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட லோக்கும் கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுன்னா இது வந்து பேரிஷ் என்கல்ஃபின். பட் இங்கே என்ன ஆயிருக்கு, ப்ரீவியஸ் கேண்டிலோட 50% கீழே தான் க்ளோஸ் ஆகுது. அப்போது இது வந்து டார்க் க்ளவுட் கவரு. கிளியராக? இது கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் இது கிளியரா அப்படின்னு. கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர். ஓகே, கிளியர். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வரலாம். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இது வரைக்கும் 4 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஒன்று புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் சொல்கிறேன், இங்கே வரேன். இது புல்லிஷ் என்கல்ஃபின் பேட்டர்ன்ஸ், இது வந்து பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அதாவது ஹேமர் கேண்டில் அண்டு இன்வெர்டட் ஹேமர் இது ரெண்டுமே ஒரே ஒரு கேண்டில் வச்சே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இது ஹேமரும் இன்வெர்டட் ஹேமரும் வந்துச்சுன்னா நம்ம பையிங் போகணும். அட் த சேம் டைம் இந்த ஹேமர் கேண்டிலுக்கு அப்படியே அகைன்ஸ்டாக டாப்பில் வர்றது தான் நமக்கு ஷூட்டிங் ஸ்டார். ஸோ ஷூட்டிங் ஸ்டாரும் ஒரே ஒரு கேண்டில் வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்வெர்டட் ஹேமர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாட்டம் ஆஃப் த லோவில் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம பையிங். இந்த இன்வெர்டட் ஹேமரே அப்படியே தலைகீழாக நமக்கு டாப் ஆஃப் த ஹையில் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அ ஹேங்கிங் மேன். இந்த 4 வகையான கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் வச்சே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். பட் இந்த புல்லிஷ் என்கல்ஃபின் அண்டு பேரிஷ் என்கல்ஃபின் அண்ட் இந்த பியர்சிங் லைன் அண்ட் இந்த டார்க் க்ளவுட் கவர் இது ரெண்டுத்துக்குமே ப்ரீவியஸ் கேண்டிலோட
ஹையை விக்கை கனெக்ட் பண்ணாதான் நமக்கு அடுத்த கேண்டலில் இது புல்லிஷ் கேண்டலா இல்லை பியர்சிங் லைனாங்கிறது தெரியும். ஸோ ஹேமர், இன்வெர்டட் ஹேமர் ஒரே ஒரு டைப் ஆஃப் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஷூட்டிங் ஸ்டார், ஹேங்கிங் மேன் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒன் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னே வச்சுக்கலாம். பட் புல்லிஷ் என்கல்ஃபினும் பியர்சிங் லைனும் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபினும் டார்க் கிளவுட் கவருமே ரெண்டு கேண்டலில் வச்சு தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது 3 கேண்டில் வச்சு தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்டாருங்கிறதையும் 3 கேண்டில் முடிஞ்சால் தான் நம்மளால் இது மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை நான் காட்டுறேன். யா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுக்கு யா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இப்போது மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இறங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய செல்லிங் கேண்டில். ஓகே, ஒரு பெரிய செல்லிங் கேண்டில். தென் ஒரு சின்ன நேரோ கேண்டில். ஓகே, இது நேரோ கேண்டில்லே நீங்கள் வச்சுக்கலாம். ஒய்டு கேண்டில் இல்லை, ஆவரேஜ் கேண்டில் இல்லை. டோஜி சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் உங்களுக்கு நேரோ கேண்டில் வரும். டோஜி கேண்டில் என்னங்கிறது அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அதான் வரும். ஸோ இது வந்து நேரோ கேண்டில்னு வச்சுக்கலாம். டோஜினா என்னங்கிறது நான் அப்போ சொல்கிறேன். திஸ் இஸ் கால்டு நேரோ கேண்டில். ஓகே, நேரோ கேண்டில் வச்சுட்டு அண்ட் தென் அந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலோட 50% மேலே போய் க்ளோஸ்ன்னு கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில். இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது செகண்ட் கேண்டில் அண்ட் இது தேர்டு கேண்டில். ஸோ இந்த 3 கேண்டில் கரெக்டாக இருந்தால் தான் திஸ் இஸ் கால்ட் அ மார்னிங் ஸ்டார். அதாவது மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கணும், ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில், அதுக்கடுத்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நேரோ கேண்டில். ஓகே, அண்ட் தென் அதுக்கடுத்து புல்லிஷில் இந்த கேண்டிலோட 50% மேலே போய் க்ளோஸ் ஆகிற ஒரு புல்லிஷ் கேண்டில். அப்படி ஆகும் பட்சத்தில் திஸ் இஸ் கால்ட் அ மார்னிங் ஸ்டார். ஓகே, இதுதான் மார்னிங் ஸ்டார். இது பாட்டம் லோவில் வரும். அட் த சேம் டைம் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஆகும், மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும். அண்ட் தென் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வரும். அந்த பேரிஷ் கேண்டில் இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, புல்லிஷ் கேண்டில், இந்த புல்லிஷ் கேண்டிலோட 50% கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி இருந்தாலே தட் இஸ் கால்ட் அ ஈவினிங் ஸ்டார். ஸோ மார்னிங் ஸ்டாருங்கிறது என்ன? மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் அண்ட் தென் ஒரு சின்ன நேரோ அண்ட் தென் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஈவினிங் ஸ்டாருங்கிறது என்ன? மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், அடுத்து ஒரு நேரோ கேண்டில், அதுக்கடுத்து ஒரு செல்லிங் கேண்டில். அந்த இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட 50% கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கணும். இதை இன்னும் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். பியர்சிங் லைன் இருக்கு இல்லையா, அந்த பியர்சிங் லைனுக்கு நடுவில் ஒரு நேரோ கேண்டில் வரணுங்க. அவ்வளோதாங்க. அந்த பியர்சிங் லைனுக்கு நடுவில் ஒரு நேரோ கேண்டில் வரணும். டார்க் கிளவுட் கவருக்கு நடுவில் ஒரு நேரோ கேண்டில் வரணும். அப்படி வந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அ மார்னிங் ஸ்டார். இது மார்னிங் ஸ்டார், இது ஈவினிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டாருக்கு 3 கேண்டில் முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இது மார்னிங் ஸ்டாருங்க, இது ஈவினிங் ஸ்டாருங்க நம்மளால் சொல்ல முடியும். இது மார்னிங் ஸ்டார் 3 கேண்டில் முடியணும், இது 3 கேண்டில் முடிஞ்சால் தான் ஈவினிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டாருங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கிளியரானு. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர். ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஓகே, கிளியர். இப்போது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நமக்கு 3 கேண்டில் க்ரீனில் வரணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, இது ரொம்ப ரேரு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, அதுக்கடுத்து 3 கேண்டில்ஸ் கண்டினியூஸாக க்ரீனில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன கன்சாலிடேஷன் கேண்டில் வரணும்.
கன்சாலிடேஷன் கேண்டில் வந்து அதுக்கு அடுத்த கேண்டலில் இந்த ஹையை, இந்த கன்சாலிடேஷன் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். இது ரொம்ப ரேரு. பட் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெருசாக வராது. ரொம்ப ரேர் கேண்டல். பட் வந்துச்சுன்னா நல்ல அக்யூரசி கொடுக்கும். மார்னிங் ஸ்டாரில் என்ட்ரியா, நம்ம அதை சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா. மார்னிங் ஸ்டாரில் என்ட்ரி சிம்பிளுங்க. இந்த ப்ரீவியஸாக இந்த ரெட் கலர் கேண்டல் சொன்னோம்ல, இந்த பியர்சிங் லைனுக்கு அதே மாதிரி தான். இந்த ரெட் கலர் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஈவினிங் ஸ்டாருக்கு இந்த க்ரீன் கலர் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் இந்த மார்னிங் ஸ்டார் எங்கே வேணாலும் வரலாம். இந்த மார்னிங் ஸ்டார் டாப் ஆஃப் த ஹையில் கூட வரலாம். டாப் ஆஃப் த ஹையில் வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வராது. பட் நீங்கள் 5 மினிட்ஸோ இல்லை ஒரு 1 மினிட்டோ 3 மினிட்ஸ் கேண்டல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 கண்டினியூஸ் கேண்டில், அதாவது நல்லா இறங்கிக்கிட்டு இருக்கு, இறங்கி ஏறும்போது ஒரு 3 கண்டினியூஸ்டு கேண்டில், ஒரு சின்ன நேரோ கேண்டிலுங்க, அடுத்து ஒரு சின்ன ஆவரேஜ் கேண்டில், அதுக்கடுத்து ஒரு ஒயிடு கேண்டில். ஓகே, அதுக்கடுத்து ஒரு சின்ன ரெட் கலரில் கன்சாலிடேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் அந்த கன்சாலிடேஷன் கேண்டில் மறுபடியும் மேலே போய் பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் அப்படி என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு எஸ்எல் இது இங்கே தான் வரும். இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது, மார்க்கெட் நல்லா மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செல்லிங் கேண்டில், சாரி இது ஈவினிங் ஸ்டாரில் இருக்கா, மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 3 கேண்டில் வந்து டக்குன்னு விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஏன்னா பெருசாக ட்ராப் ஆகும்போது எப்போவுமே மார்க்கெட் ஒரு சின்னதாக கன்சாலிடேட் ஆகும். ஸோ அந்த கன்சாலிடேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் அந்த கன்சாலிடேஷன் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம செல் எடுத்துக்கலாம். லோவை பிரேக் பண்ணாலே செல் எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட அக்யூரசி அதிகமாக இருக்கும். 3 ஒயிட் சோல்ஜர்ஸும் 3 பிளாக் க்ரௌஸோட அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ இது கிடைக்காது, ரேரு. கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த லோவோ ஹையையோ பிரேக் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது கிளியராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே தான் எஸ்எல் வரும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் நல்லாயிருக்கும். எஸ்எல் இந்த லோ அண்ட் தென் எஸ்எல் இதுக்கு இந்த லோ. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் பிளைண்டாக இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை மட்டும் வச்சும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அதை நான் சொல்கிறேன். ஒன்ஸ் இந்த ஒரு பேட்டர்னை நம்ம தேரியாக பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கிளியராக என்ன அப்படின்னு. கிளியர். seen many times in crude oil. அங்கே அதிகமாக வரும், க்ரூட் ஆயிலெலாம் நிறைய வரும். கிளியர். ஓகே, இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம், பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம். இப்போது நம்ம வந்து நியூட்ரல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். எந்த கேண்டல்லாம் வந்தால் நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது, எந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்தால் நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். டோஜி அண்டு ஸ்பின்னிங் டாப், இந்த 2 கேண்டில்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. டோஜிங்கிறது இப்போது இந்த கேண்டில் வந்து நீங்கள் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்லுவோம், கிராவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஹேமர், இன்வெர்டட் ஹேமர்னாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஹேமர், இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த கேண்டிலை நீங்கள் விட்டுருங்க. இப்போ டோஜி கேண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸும்
க்ளோஸ் ப்ரைஸும் ஓப்பனும் இங்கேயே ஆகும், க்ளோஸும் ஆல்மோஸ்ட் இங்கேயே ஆகும். ஒரு ரூபாய்க்குள்ளே இப்போ ஒரு 1100 ஓப்பன் ஆகுது அந்த கேண்டில், 1190 வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மேலே 5 பாயிண்ட்டு போயிருக்கலாம், இல்லை 7-8 புள்ளிகள் போயிருக்கலாம், கீழே அதே மாதிரி ஒரு 7-8 புள்ளிகள் போயிருக்கலாம். பட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது அதே 1100.90 அதாவது ₹1 1100லேருந்து அந்த 101க்குள்ளே க்ளோஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம டோஜின்னு சொல்லுவோம். ஸோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் சேமாக இருக்கும் டோஜிக்கு. பட் ஹையர் விக்கும் லோயர் விக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்காது, பட் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். இதுதான் வந்து டோஜி. இந்த டோஜி வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இமீடியட்டாக எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இப்போது ஒரு டோஜி மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோஜி இப்படி வைக்குது. அப்போது இந்த இடம் இப்படி வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக மேலே போய் இப்படி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுன்னா இதை நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், இப்படி இறங்கிக்கிட்டு இருக்கு அண்ட் தென் இப்படி வைக்கிது அப்படின்னா இதை என்னென்னு சொல்லுவோம், மார்னிங் ஸ்டார்னு சொல்லிடுவோம். ஒரு வேளை இப்படி இறங்கிக்கிட்டு இருக்கு டோஜி வைக்கிது அப்படின்னா அண்ட் தென் மறுபடியும் கீழே இப்படி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் மார்க்கெட் இன்னும் கீழே போகும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோஜி. தயவு செய்து டோஜி வந்துச்சு அப்படின்னா எதுவுமே இமீடியட்டாக பண்ணாதீங்க, எந்த ஒரு ட்ரேடுமே இமீடியட்டாக பண்ண வேண்டாம் டோஜி வந்துச்சு அப்படின்னா. அண்ட் தென் அதுக்கடுத்து ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதே டோஜி தான். பட் விக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக இருக்கும். அதாவது இந்த டோஜிங்கிறது என்ன, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலராகவே இருக்கும், விக்கும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த ஸ்பின்னிங் டாப்புங்கிறது ஆல்மோஸ்ட் க்ளோஸும் சேமாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் விக்கு வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்பின்னிங் டாப். அதாவது என்ன ஆயிருக்கு, டான்ஸ் ஆடி இருக்குது மார்க்கெட்டு. இங்கே ஓப்பனு போயிருக்கு, இறங்கியிருக்கு, மறுபடியும் வந்திருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ்லேயே வந்து மார்க்கெட் சுற்றி இருக்குது, டான்ஸ் ஆடி இருக்குது. ஸோ ஹெவியாக இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஹைலி வாலட்டைலாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அடுத்த கேண்டலில் இப்படி கீழே வந்து க்ளோஸுன்னு எப்படி நம்ம டோஜிக்கு சொன்னோமோ அதே தான், கீழே வந்து க்ளோஸுன்னு கிராஸ் ஆச்சுன்னா செல்லு, அதாவது ஸ்பின்னிங் டாப்புங்க இது. கீழே இந்த கேண்டில் இப்படி வந்து க்ளோஸுன்னு கிராஸ் ஆச்சுன்னா, இதுக்கு கீழே க்ளோஸுன்னு கிராஸ் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் செல்லு, ஆர் அதர்வைஸ் இப்படி மேலே போய் க்ளோஸுன்னு கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் பையிங். சிம்பிள். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங் டாப். கிளியரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ப்ராக்டிக்கல் ரியல் லைஃபுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது இது எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எல்லாருமே கிளியராங்கிறத அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கிளியரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் எடுத்திருந்தோம் இல்லையா, நேற்று நம்ம பார்த்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்களேன். நேற்று நம்ம பார்த்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்களேன். நேற்று நம்ம பார்த்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டை சொல்லுங்கள். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பார்த்தோம், தென் வந்து நம்ம ரவுண்டிங் பாட்டம் பார்த்தோம், டபுள் டாப்பு டபுள் பாட்டம் பார்த்தோம், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்தோம்ல. நேற்று பார்த்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஷேர் டக்குன்னு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம், பஜாஜ் ஃபின்சர்வ் ஜிஎன்எஃப்சி. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 by 1ஆகவே போகலாம். பஜாஜ் ஃபின்சர்வ் சொல்லியிருக்கீங்க. பஜாஜ் ஃபின்சர்வில் நேற்று நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ளாக் பேட்டர்ன் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போது இதில் டே கேண்டல். ஓகே, அதே ஃப்ளாக் பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு
மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு, நல்லா மேலே போயிருக்கு. அப்போ இது என்ன கேண்டில்? இது என்ன கேண்டில்னு சொல்லுங்கள். நல்லா ஜூம் பண்ணுறேன். இது என்ன கேண்டில்னு சொல்லுங்கள். இந்த க்ரீன் கலர் கேண்டில் இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது என்ன கேண்டில்னு சொல்லுங்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேமர். எஸ். ஸோ அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு? ஒரு பேட்டர்னை ட்ராப் பண்ணி அந்த பேட்டர்னோட சப்போர்ட்டில் நமக்கு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதாவது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னு நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம்? மொத்தம் 6 வகையானது, 6 வகையான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில். இது இப்போ தான் பேரிஷ்ல இருக்கா? ஹேமர். ஸோ அப்போது இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விங்கோட நியூ லோ தானே. இப்போ இந்த ஸ்விங்கில் இந்த ஹேமரோட கேண்டில் தானே நியூ லோ. அப்போது நியூ லோ வந்துட்டு ஒரு ஹேமர் கேண்டில் வச்சுட்டு அண்ட் தென் அந்த லெவலை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ அப்போ நமக்கு என்ன அர்த்தம்? மார்க்கெட் ஏற போகுது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, அதாவது சப்போர்ட் வந்திருக்கு, நம்ம புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு. இப்போ ஹேமர் கேண்டில்னால் என்ன? புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தானே அது. அப்போது மார்க்கெட் பையிங் தானே. ஸோ சிம்பிள். இப்போ வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், எங்கே எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டி இப்போ புரிய வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். ஜிஎன்எஃப்சி போட்டிருந்தீங்க, ஜிஎன்எஃப்சியில் பார்க்கலாம். ஜிஎன்எஃப்சியில் நம்ம என்ன போட்டிருந்தோம்? ரவுண்டிங் பாட்டம் போட்டிருந்தோம். வீக்லி கேண்டில் வச்சு தான் இதில் நம்ம ரவுண்டிங் பாட்டம் போட்டிருந்தோம். இப்போது இதை டெலீட் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுது இல்லை? சார்ட்டு கிளியராக தெரியுது தானே? ஸோ இது என்னது? இது ரவுண்டிங் பாட்டம். ஓகே. இப்போது இந்த ரவுண்டிங் பாட்டமில் மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ரவுண்டிங் பாட்டம் நமக்கு இந்த இடத்துல வரைக்கும் இந்த லோ வச்சுட்டு ஏறுற வரைக்கும் இது ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் இருந்து தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ரவுண்டிங் பாட்டம்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக அதானே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் சொல்லலாம், இந்த இடத்துல பாருங்கள் வந்திருக்கு, இங்கே பாருங்கள் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்போ ப்ராக்டிக்கலாக நம்மளால் இந்த இடத்துல இருந்து தான் ஓகே இவன் அழகாக இப்படி வரான், ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த இடம் பிரேக் அவுட் ஆவான், இந்த போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த கேண்டில் என்ன? இந்த கேண்டில் என்ன? கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ரெட்டு அண்ட் தென் இந்த க்ரீனு என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இருங்க, நான் உங்களுக்கு வேணும் அகைன் கூட ஜூம் பண்ணுறேன். இன்னும் இந்த தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இது சப்போர்ட்டுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது என்னது? இந்த ரவுண்டிங் பாட்டமோட சப்போர்ட்டு. இந்த ரவுண்டிங் பாட்டமோட சப்போர்ட்டு. இது என்ன கேண்டில்? பேரிஷ் என்கல்ஃபினா. பிரியசாந்தினி மேம், அது எப்படி பேரிஷ் என்கல்ஃபினா வரும்? பியர்சிங் லைன் இல்லை. பியர்சிங் லைன் எப்படி வரும்? இந்த ரெட்டு இந்த க்ரீன் வச்சுக்கோங்க. அதாவது இது ரெட்டு, இந்த ரெட்டோட ஹைக்கு மேலெல்லாம் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ திஸ் இஸ் கால்ட் புல்லிஷ் என்கல்ஃபின் தானே? யா, மேக்ஸிமம் ஆஃப் த எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. யா, புல்லிஷ் என்கல்ஃபின்.
புல்லிஷ் என்கல்ஃபின். அட் த சேம் டைமு இங்கே பாருங்க, இது என்னது? இது யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். இது புல்லிஷ் என்கல்ஃபின். அடுத்து என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு? இதுதான் லோ, இதுதான் உங்களுக்கு எஸ்எல். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? இங்கே இதுக்கப்புறம் மேலே என்ட்ரி எடுத்திருந்தா கூட 450 என்ட்ரி எடுத்திருந்தா கூட எவ்வளோ போயிருக்கான்? 500 போயிருக்கான். அவ்வளோ கூட நமக்கு வேணாம். இது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 3 கேண்டில் என்னன்னு சொல்லுங்க. ஷூட்டிங் ஸ்டார் இல்லை, 3 கேண்டில். எஸ், ஈவினிங் ஸ்டார். பர்ஃபெக்ட். ஏன் ஈவினிங் ஸ்டார்? ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்துருச்சு. பிரேக் அவுட்டுக்கு நம்ம இந்த இடத்துல பையிங் போகிறோம் அப்படின்னா தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகணும். பட் இந்த இடத்துல ஈவினிங் ஸ்டார் வச்சிருச்சு. ஓகே, இப்போ ஈவினிங் ஸ்டார் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். அடுத்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். நீங்கள் இதை வேணும்னா நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ என்ன ஆயிருக்கு? அப்போ இதுதான் எஸ்எல். ஓகே, இதுதான் எஸ்எல். நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா கூட நமக்கு கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட்டை தொட்டு இருக்கா? ஸோ ஒரு சின்ன பாயிண்ட்ஸ், ஒரு ட்ரேடு நமக்கு கிடச்சிருக்குமா? அக்யூரசி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இவன் ஹையை பிரேக் பண்ணலை, அவ்வளோதான். ஓகே, இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள். ரிலையன்ஸ்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ரிலையன்ஸ்னு சொல்லியிருந்தீங்க. ரிலையன்ஸ் டபுள் பாட்டம் இருந்துச்சு இல்லையா? இது நம்ம ஹவர்லி கேண்டல்லையே வச்சுக்கலாம். சரி, டெய்லி கேண்டல்லையே வச்சுக்கலாம். அதுதான் நல்லா கிளியராக இருக்குது. இப்போது இது நம்ம டபுள் பாட்டம்னு போட்டோம். ஓகே, டபுள் பாட்டம்னு போட்டோம். இப்போது இது என்னதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இதுதான் இதைத்தான் யாரும் சொல்கிறது கிடையாது. இப்போது இந்த 2 கேண்டில் என்னன்னு சொல்லுங்கள். இது 2 கேண்டில் என்ன அப்படிங்கிறத நான் பிடிஎஸ்டிக்கு எப்படி எடுப்பேன் அப்படிங்கிறத நான் வியாழக்கிழமை லைவில் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வியாழக்கிழமை லைவில் பிடிஎஸ்டிக்கு நான் எப்படி எடுப்பனோ அதோட ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நல்லா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ரெட் கலர் கேண்டலுங்க, பெரிய ரெட்டு, அண்ட் தென் இந்த க்ரீனு, இது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. நம்மளை அப்படியே குழப்பத்தில் வச்சுருக்க மாதிரியே இருக்குது. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. ஸோ திஸ் இஸ் நாட் அ புல்லிஷ் என்கல்ஃபின். ஓகே, புல்லிஷ் என்கல்ஃபின் கிடையாது. எக்ஸாக்ட்லி, பியர்சிங் லைன். இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகியிருந்தால் அது புல்லிஷ் என்கல்ஃபினாக கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஹைக்கு மேலே போனான், ஆனால் க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? அப்போது திஸ் இஸ் கால்ட் அ பியர்சிங் லைன். இப்போது பியர்சிங் லைன் வரும்போது இது ஹேமராக வச்சுருக்கா? இதை ஹேமராக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் வரும்போது உங்களுக்கு ஒரு ஹை விக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் இருக்கும்போது, நீங்கள் பாட்டம் ஆஃப் த லோவில் இருக்கும்போது தான் அந்த ஹேமர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்க்கணும். பட் மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் இருக்கும்போது இதை ஹேமராகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே தான் நீங்கள் குழம்பக்கூடாது. பாட்டம் ஆஃப் த லோவில் ஹேமர் கேண்டில் வந்துச்சுன்னா அதில் 100% ஹேமர் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். பட் மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் வரும்போது கொஞ்சம் ஹையர் விக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நானாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. ஏன்னா ரியல் டைம் ட்ரேடில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, கடந்த 4.5 வருஷமாக ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டு தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ரிலையன்ஸ் இன்னும் பாசிபிலிட்டிஸ் என்ன அதிகமாக இருக்குது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ரிலையன்ஸ் பாசிபிலிட்டிஸ் என்ன அதிகமாக இருக்குது? இப்போது மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் வருது, அப்போ என்ன அர்த்தம்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு தெரியல இது என்ன அப்படின்றது. டக்குன்னு சொல்லாமல் அப்படியே ஒரு 4-5 பேர் தான் பியர்சிங் லைன்னு சொல்லியிருக்கீங்க. ரிமைனிங் எல்லாரும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
எஸ். பேரிஷ் எப்படி சார் வரும்? அம்ருதா விஜயகுமார் சார், பேரிஷ் எப்படி வரும்? மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. பட் குளோபல் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் ரியாக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அது டெக்னிக்கலாக ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டுங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி குளோபல் கியூஸ் எல்லாம் வச்சு தான் டெக்னிக்கலில் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க 100% கரெக்டாக இருக்காதுன்னு சொல்கிறது. ஏன்னா குளோபல் நியூஸ் எங்கே எப்போ எப்படி நடக்கும்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது. அது ஃபேக்ட் தான், அதை ஒத்துக்கிறீங்கல்ல. அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது எப்படி நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜர் இன்சிடெண்ட் ஏதாச்சும் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஃபெயிலியர் ஆகுமே தவிர ஆர் அதர்வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் எங்கே ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு நேற்று சார்ட் பேட்டர்ன் சொல்லியாச்சு, இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் சொல்லியாச்சு. இப்போ இதில் நான் எங்கே ட்ரேட் எடுக்கணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது இப்போ உடனே நான் ட்ரேட் எடுத்துக்கலாமா, இல்லை இந்த ஹையான 2420க்கு மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் பை எடுக்கணுமா, இல்லை இந்த கேண்டலோட அதாவது ப்ரீவியஸ் டே இந்த கேண்டலோட ஹை என்ன இதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனாலே எடுத்துக்கலாமா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2400க்கு மேலே போனால் எடுக்கலாமா, இல்லை இந்த லைனான 2420க்கு மேலே போனால் எடுக்கலாமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்லைனை க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணணும் அன்டில் வெயிட் when it breaks the high of the previous swing. யா about 2400 கிடையாது, about 2420 இந்த லெவல் எக்ஸாக்டாக பிரேக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக இருக்கணும். யா 2420 பிரேக் பண்ணி க்ளோஸ்ன்னு இப்போ நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? டே டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். அப்போது எந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு பிரேக் அவுட் நடக்கணும்? எந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு பிரேக் அவுட் நடக்கணும்? ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணாலாம் எடுக்கக்கூடாது சார். என்ஜாய்டு லைஃப் ப்ரோ. ப்ரீவியஸ் ஹை அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வேணால் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். எந்த டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் ஆகணும்? ஹவர்லியில் க்ளோஸ் ஆகணுமா, இல்லை 4 ஹவர்ஸில் க்ளோஸ் ஆகணுமா, இல்லை டெய்லியா, இல்லை வீக்லியா? நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டே கேண்டில். ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டே டைம் ஃப்ரேம்னு போட்டிருக்கீங்க. எல்லாருமே போடுங்க கரெக்டாக. உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு என்ன ஆன்சர்னு தோணுதோ அதை போடுங்க. ஹவர்லி கேண்டில், டே கேண்டில் நேற்று கிளாஸஸ் பார்க்கல ப்ரோ, அதான் இப்படி சொல்லிட்டேன். நோ ப்ராப்ளம் ப்ரோ, நோ ப்ராப்ளம். பாருங்கள். யா டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில், ஏன்னா நான் நேற்றே சொன்னேன், நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணுறீங்களோ, இல்லை சார்ட் பேட்டர்ன்ஸ் ட்ராப் பண்ணுறீங்களோ, அதே டைம் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு பிரேக் அவுட் அதாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அதோட அக்யூரசி அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, 1 ஹவரில் ட்ராப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதோட பண்ணலாம், பட் அக்யூரசி நல்லா இருக்காது. இப்போது வேறு ஏதாச்சும் ஒரு இது சொல்லுங்களேன். இப்போ வேறு ஏதாச்சும் நம்மளே ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு சார்ட் எடுத்து அனலைசிஸ் பண்ணுவோம். இப்போது வேதாந்தால் எடுத்துக்கலாம். வேதாந்தாலும் எடுத்துப்போம். இப்போ வேதாந்தாலில் ஒன்று நடந்திருக்குங்க. வேதாந்தாலில் 2 நடந்திருக்குங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம். இது 1 அண்ட் இது 1. கண்டுபிடிங்க பார்ப்போம். இது 1 என்ன? இது நம்பர் 1. 1வது கேண்டில் இது என்ன பேட்டர்ன்? அண்ட் இது நம்பர் 2. 2வது என்ன பேட்டர்ன்? சிம்பிளாக சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ட் ஹவர் டைம் ஃப்ரேம் இல்லை சார் ராஜாராம் சார், ஹவர்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்கன்னா ஹவர்லியில் பிரேக் அவுட் ஆகலாம். பட் நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்கன்னா டெய்லியில் மட்டும்தான் பார்க்கணும். நம்பர் 1 என்ன பேட்டர்ன், நம்பர் 2 என்ன பேட்டர்ன்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடடே இவனாங்க நமக்கு பேட்டர்ன் அள்ளி கொடுக்குறான். அண்ட் இதையும் என்னன்னு சொல்லுங்கள். இது நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இது என்னென்னு சொல்லுங்கள். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 என்னங்கிறத சொல்லுங்கள். நம்பர் 1 மார்னிங் ஸ்டார், அருமைங்க, அருமை. அப்போ நம்பர் 2 என்ன?
விஜய் ஆனந்த் சார் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் நிறைய ஆன்சர்ஸ் வரட்டும், நான் சொல்கிறேன். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 இஸ் அ ஹேமர். நம்பர் 1 இஸ் அ ஹேமர். நம்பர் 3 இன்வெர்டட் ஹேமர். நம்பர் 2 பியர்சிங் லைன். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ என்ன இருக்குது, பியர்சிங் இன்வெர்டட் ஹேமர் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வில் கோ மேலே போயிருக்கு. மார்னிங் ஸ்டார் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட் உங்களுக்கு இந்த இடத்துக்கு மேலே என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு ஸ்விங் ட்ரேட், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு தானே. இதில் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான என்ட்ரியில் எக்ஸிட் ஆக முடியாது, மாட்டிப்பீங்க. சீரியஸ்லி மாட்டிப்பீங்க. வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுன்னு தெரியாது. ஓகே, நம்பர் 2 பியர்சிங் லைன். நம்பர் 2 பியர்சிங் லைன். நம்பர் 1 வந்து மார்னிங் ஸ்டார் அண்ட் நம்பர் 3 இன்வெர்டட் ஹேமர். ஓகே, இப்போது இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன் அப்படின்னா, இதில் மட்டும்தான் என்ட்ரி எடுத்திருப்பேன். சாரி, இங்கேயும் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஏன்னா இது ஹேமரு. ஓகே, இதே சினாரியோ தான் எதில் நடந்துச்சு இப்போ ரீசெண்ட் டேஸில். நமக்கு இதே சினாரியோ எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இதே சினாரியோ எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். இதோ இருக்குது பாருங்கள். இப்போ தெரியுதா நான் ஏன் இங்கே பிடிஎஸ்டி பை கொடுத்தேன்னு? பிடிஎஸ்டி ஏன் பை கொடுத்தேன்? வெறும் பிளைண்டாக இதை மட்டும் நம்பலை. இப்போ தெரியுதா நான் ஏன் பிடிஎஸ்டி பை கொடுத்தேன்னு? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணணும். அந்த சப்போர்ட்டில் 6 வகையான புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸான எது வந்தாலும் நீங்கள் தாராளமாக பை போகலாம். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணணும். ரெசிஸ்டண்ட்டில் 6 வகையான இந்த 6 வகையான பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எது வந்தாலும் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ஹோல்டிங் பேசிஸில் எந்த ட்ரேடும் தயவு செய்து எடுக்காதீங்க. பட் இப்போ நீங்கள் ஸ்டாக் ஓரியன்டாக இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மார்க்கெட் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வைக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் வச்சுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது ஹேமர் கேண்டில் வித் சப்போர்ட்டு. இது தானே சப்போர்ட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் தானே சப்போர்ட்டு. அப்போது சப்போர்ட்டில் ஹேமர் கேண்டில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஹேமர் கேண்டில் பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்துச்சுன்னா அப்போ பையிங் போய்க்க வேண்டியது தான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இப்போ புரியுதா உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு? மார்க்கெட் இந்த ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குங்க. ஓகே, இப்படி போய்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வச்சிருச்சு. அண்ட் தென் ஒரு ஹேமர் கேண்டில் இப்படி வைக்கிது நியூ லோவில். நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஹேமருக்கு நியூ லோ கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்ததுக்கப்புறம் அப்போ அடுத்த கேண்டில் என்ன ஆகுது? இப்படி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வைக்கிது. அப்போது இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போது பையிங். ஸோ சிம்பிளாக அப்போ இந்த இடத்துல பை பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட் இங்கே போகணும். பட் நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன்? எப்போவுமே ஒரு மிடில் ட்ரெண்டையும் வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்லேயே மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி சேஃபர் சைடில் வெளில வரணும். ஓகே, அட்லீஸ்ட் 50% ப்ராஃபிட் யாச்சும் நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேஃபர் சைடில் ப்ளே பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் அழகாக என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இங்கே டார்கெட் இப்போ இங்கே 100 குவான்டிட்டி எடுக்கிறீங்க, 100 குவான்டிட்டி இங்கே ஒரு 70 குவான்டிட்டி வெளில வந்துட்டீங்க. இல்லை மேலே போகும்பான்னு நினைக்கிறீங்களா? அப்போ இங்கே போய் 30 குவான்டிட்டி வெளில வந்துக்கலாம். ஸோ சிம்பிள், சூப்பராக ப்ராஃபிட் கிடைக்குமா? அவ்வளோதாங்க, இதுதான் ட்ரேடிங். இப்படி தான் நீங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு ப்ளஸ்
இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்க வேறு யாருமே கிடையாது. அழகாக ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் வேறு எந்த இண்டிகேட்டரையும் வேணாம். RSI, மூவிங் ஆவரேஜ், அது இது லொட்டு லொசுக்கு எந்த இண்டிகேட்டரும் வேணாம். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஆளுங்க, அதாவது நம்ம FIIs DIIs என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனே க்ரியேட் ஆகுது. ஏன்னா நம்மலாம் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன புள்ளிங்க, எறும்பு மாதிரி. நம்மலாம் வந்து ஒரு கேண்டிலை நிமிர்த்தி ஏற்றிட முடியுமானா முடியாது. ஓகே, இப்போ நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் நம்மளால் முடியும். அது அப்போ பார்த்துக்கலாம். அப்படிலாம் பண்ணாததுக்கு உள்ளே வச்சுருவாங்க. அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போது மார்னிங் ஸ்டார்ன்ற பாருங்க வளர்றேன். FIIs என்ன பண்ணுறாங்க, DIIs வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அந்த கேண்டலில் நமக்கு தெரிஞ்சு ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ட்ரேடிங். ஸோ கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது எல்லாமே புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம வால்யூம் டாப்பிக்கு போகலாமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வால்யூம் டாப்பிக்கு போகலாமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல். அப்புறம் இன்ட்ராடேக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை டேயில் ட்ராப் பண்ணணுமா இல்லை 1 ஹவரில் ட்ரை பண்ணணுமா? இன்ட்ராடேக்கு நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வச்சு ப்ரோ ட்ரேட் பண்ணுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 15 நிமிஷம் கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்கன்னா அதே 15 நிமிஷம் கேண்டில் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதே 15 நிமிஷம் வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செய்து வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமா? அப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிளியர்? ஓகே, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் சார். மேம் நன்றி. கிளியர், குட் எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ வெங்கடேஷ் சார். சாஸ்திரி சார், சூப்பர் கிளியாரிட்டி. சந்தோஷ் சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அண்டர்ஸ்டூட். ஓகே, கிளியர். ஓகேங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணுறது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் என்ன, எங்கே இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும், அண்ட் தென் வந்து நமக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஷோஸ் ஒன்லி ஆஃப் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஒன்லி. கேண்டில் ஸ்டிக் வந்து 50% இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்கும். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத நமக்கு வால்யூம் தான் நமக்கு சொல்லும். ஸோ 100% ஒரு கேண்டில் நல்ல புல்லிஷில் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேண்டில் ஸ்டிக்ஸையும் பார்க்கணும், ப்ளஸ் வால்யூமையும் பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த வால்யூம் அனாலிசிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வால்யூம் அனாலிசிஸ் டாபிக்குள்ளே வரலாம். வால்யூமை பொறுத்த வரைக்கும் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டோட்டல் நம்பர்ஸ். ஸோ எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் அந்த ஷேர்ஸை பர்டிகுலர் ஷேரை வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வால்யூமுங்கிறதுல வால்யூம் வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஓகே, இப்போது இந்த வால்யூமுக்கும் ப்ரைஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, வால்யூமுக்கும் ப்ரைஸுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து இந்த வால்யூமையும் கேண்டில் ஸ்டிக்ஸையும் கம்பைன் பண்ணி நம்மளால் சூப்பராக ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி, இதெல்லாம் நான் நிறைய டைம் லைவில் யூஸ் பண்ணியிருப்பேன் வார்த்தைகள். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் எங்கேருந்து அப்படின்னா இங்கே ஸ்டடி பண்ண பர்பஸில் இருந்து மட்டும்தான். ப்ரைஸ் ரைஸ் ஆகி வால்யூமும் ரைஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் பை போகலாம். ஓகே, ப்ரைஸ் ரைஸ் ஆகி வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு வீக்கன் ஆகுது, மொமெண்டம் ஸ்லோ ஆகிடும், மார்க்கெட் இறங்க போகுதுன்னு அர்த்தம். சிம்பிள். ப்ரைஸ் டிக்ளைன் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டு. இப்போ ப்ரைஸ் விழுது, அப்போ நிறைய பேர் வாங்குறாங்க, வாங்கினா என்ன ஆகும், வால்யூம் அதிகமாகும், அப்போது மார்க்கெட் செல்லிங்கில் ஸ்ட்ராங் செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, வால்யூமும் ட்ராப் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வீக்கனிங், பையிங் அக்குமுலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். சிம்பிள் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தாங்க. சிம்பிள் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தான். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகி வால்யூம் கீழே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்டு வீக் ஆகுது. ப்ரைஸு டிக்ளைன் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
நமக்கு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டிக்ளைன் ஆகி வால்யூமும் டிக்ளைன் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு வீக் ஆகுது. சிம்பிள். இவ்வளோ தான் ரிலேஷன்ஷிப், ப்ரைஸுக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போது இதை நம்ம அப்படியே லைவில் எங்கேயாச்சும் பார்க்கலாம். இது மேக்ஸிமம் நமக்கு ஹவர்லியில் தான் தெரியும். இது மேக்ஸிமம் நமக்கு ஹவர்லி இல்லை ஒரு 15 மினிட்ஸு அந்த மாதிரி இதில் தான் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இதில் எங்கேயாச்சும் வருதான்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், டே ட்ரேடிங்கு இதெல்லாம் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணுங்கள். வால்யூம் பெருசு, வால்யூம் பெருசு, அதுக்கு அடுத்த கேண்டில் ஏறி இருக்கா, அந்த கேண்டில் ஏறி இருக்கா, அதுக்கு அடுத்த கேண்டில் வால்யூம் ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, வால்யூம் ட்ராப் ஆகிருக்கு, அந்த கேண்டிலும் ஏறி இருக்கானா, ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன ஆயிருக்கு, வால்யூம் ரெட் ஆயிருச்சு. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் செல்லிங் வந்துருச்சு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு ட்ரேட் நீங்கள் இங்கே முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஹை தான் போவே இல்லையே, ஒரு ட்ரேடு இங்கே முடிச்சிட்டிங்க, அதுக்கு அடுத்து உடனே என்ன ஆயிருக்கு, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு, அண்ட் தென் பெருசாக ஒரு க்ரீன் கலர் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 2 கண்டினியூஸ். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்போவுமே 3 கேண்டலுக்கு வெயிட் பண்ணுங்கள். 3 கேண்டலுக்கு வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். 3 கேண்டலுக்கு வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கண்டினியூஸாக 3 கேண்டில் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு வால்யூமும் நல்லா வருதுன்னா அப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். பையிங் சைடு நீங்கள் 2 சைடு கேண்டில் கூட எடுக்கலாம். ஆனால் செல்லிங் சைடு மட்டும் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், வால்யூம் ஏறிக்கிட்டு இருக்கு, ப்ரைஸும் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது கடைசியாக க்ளோசிங் நேரத்தில் வந்துருக்கிறதுனால இது நல்லா ஏறி இருக்கு, க்ளோசிங் டைமில் வந்துருக்கிறதுனால நல்லா ஏறி இருக்கு. இதிலே வேறு எங்கேயாச்சும் நம்ம கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ப்ரைஸ் இறங்கிக்கிட்டே இருந்திருக்கு, வால்யூமும் இந்த ஹை வால்யூம்லேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். புரியுதா? இதுதான் வால்யூமுக்கும் ப்ரைஸுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப். இதை நான் நிறைய டைம் வந்து நான் உங்களுக்கு லைவில் காட்டிட்டேன். லைவ்லேயே நிறைய டைம் நான் பேசியிருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த ஷேரில் நான் இன்ட்ராடேக்கு பை பண்ணட்டுமா? நான் என்ன பார்த்து சொல்லுவேன், சார் ப்ரைஸ் ஏறுது ஆனால் வால்யூம் லோ ஆகிட்டு போகுது, ஸோ கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பெட்டர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது வால்யூமில் மொத்தம் இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். இப்போ வால்யூமில் மொத்தம் 4 வகையான வால்யூம் இருக்குங்க. 4 டைப் ஆஃப் வால்யூம் இருக்குது. நம்பர் 1 ஆவரேஜ் வால்யூம், நம்பர் 2 பிலோ ஆவரேஜ் வால்யூம், நம்பர் 3 ஹை வால்யூம், நம்பர் 4 அல்ட்ரா ஹை வால்யூம். ஓகே, ஸோ இப்போது நம்ம இதுக்கு வருவோம். இப்போது வால்யூம்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா இண்டிகேட்டர், இங்கே இருக்குது பாருங்கள், இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வரும். இங்கே நீங்கள் வால்யூம்னு டைப் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ வால்யூம்னு டைப் பண்ணிங்கன்னா வால்யூம்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இங்கே ஆட் ஆகிடும். ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த வால்யூமோட இங்கே போனீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடம் இங்கே தான் உங்களுக்கு வால்யூம் ஷோ ஆகும். ஓகே, இங்கே தான் வால்யூம் ஷோ ஆகும். இப்போது அந்த வால்யூமை கிளிக் பண்ணுங்கள். வால்யூம் கிட்ட போனீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் ஒன்று வரும், வருதா? செட்டிங்ஸ் ஐக்கான்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஸ்டைலுக்கு வாங்க. இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், அகைன் சொல்கிறேன். ஸ்டைலுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே வால்யூம் எம்ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும், வால்யூம் எம்ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை
கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு கோடு வந்துருச்சா? இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். இதை எடுக்கிறேன், கோடு போயிருச்சா? இதை போடுறேன், கோடு வந்துருச்சா? இப்போது கோடு வந்துருச்சு. ஆஹா, அது போயிருச்சு. இருங்க, அதை இப்போது நான் என்ன பண்ணுறேன், அதை எனக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்றதுனால திக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணி இந்த தேர்ட் லைன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு டார்க்காக தெரியுதா? இன்னும் டார்க்காக வேணுன்னா ஃபோர்த் லைன் கொடுத்துக்குங்க. இப்போ இன்புட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வேணுமா இல்லை 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வேணுமான்னு போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா 20 டேஸ் இஸ் எனாஃப். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படின்னா 50 டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டே ட்ரேடிங் பார்க்குறோம் 1 hour. ஸோ அதனால் 20 டேஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது 20 டேஸ் வச்சுக்கிட்டேன்னா இப்போது நான் இந்த வால்யூம் மட்டும் காட்டுறேன். இப்போது இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் இருக்குல்ல 20 நாளோட மூவிங் ஆவரேஜ், அந்த லைனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே, அந்த லைனை தொட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஆவரேஜ் வால்யூம். ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் ஆவரேஜ் வால்யூமு? இது ஆவரேஜ் வால்யூம் அண்ட் ஆல்சோ இதுவுமே ஆவரேஜ் வால்யூம். ஏன்னா சிமிலராக இருக்கணும். அந்த லெவலை தொட்டுக்கிட்டோ இல்லை அதுக்கு கொஞ்சம் மேலேயோ இல்லை கொஞ்சம் கீழே வேண்டாம், கொஞ்சம் மேலே. அப்போ இது வந்து நமக்கு ஆவரேஜ் வராது, இது வந்து ஆவரேஜ் வராது. இதுவும் ஆவரேஜ் தான். ஓகே, இது ஆவரேஜ் வால்யூம், இது ஆவரேஜ் வால்யூம் அண்ட் யா தோ இது ஒரு இது ஒரு ஆவரேஜ் வால்யூம் அண்ட் தென் இது ஒரு ஆவரேஜ் வால்யூம் அண்ட் தென் இது ஒரு ஆவரேஜ் வால்யூம். ஏன்னா தொட்டுக்கிட்டு தானே இருக்குது. இது ஒரு ஆவரேஜ் வால்யூம், இது எல்லாமே ஆவரேஜ் வால்யூம். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் அந்த லெவலுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா நல்லா, இது ஆவரேஜ் வால்யூம். அந்த லெவலுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அபோவ் ஆவரேஜ்னு சொல்லுவோம். அந்த லெவலுக்கு மேலே இருக்கிறது அபோவ் ஆவரேஜ், அதுதான் ஹை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இது அபோவ் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, இது ஹையு, இது ஹையு, இதுவும் ஹையு, இதுவும் ஹையு, இதுவும் ஹையு, இதெல்லாமே ஹை வால்யூம் உள்ளது, ஹை வால்யூம். ஓகே, ஹை வால்யூம். அட் த சேம் டைம் இந்த லெவலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு பிலோ வால்யூம், பிலோ ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே பிலோ ஆவரேஜ் தான். பிலோ ஆவரேஜ் கேண்டில் வரும்போது நீங்கள் இப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுதுங்க. ஓகே, இப்போது மார்க்கெட் இப்படி இருக்குது, ஒரு ரவுண்டிங் பாட்டம் வச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குதுன்னா அந்த இடத்துல வால்யூம் உங்களுக்கு ஹை வால்யூம் கம்பல்சரி இருக்கணும். ஆவரேஜ் வால்யூம் ஆர் ஹை வால்யூம் அபோவ் ஆவரேஜ். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரேக் அவுட்டு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் இங்கே பிரேக் அவுட் மட்டும் ஆகிட்டு உங்களுக்கு வால்யூம் பிலோ ஆவரேஜ் வால்யூமுக்கு கீழே இருந்துச்சுன்னா அடுத்த கேண்டிலே தலைவன் ஒரு பெரிய செல் கேண்டில் வச்சு வாங்கின எல்லாருக்கும் பட்ட நாமத்தை போட்டுருவான். புரியுது தானே நான் சொல்கிறது? ஸோ நீங்கள் எந்த ஒரு கேண்டில் பார்க்கும்போதும் வால்யூம் முடிஞ்ச அளவுக்கு ஆவரேஜ் ஆர் அபோவ் ஆவரேஜ் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்துட்டோம். இப்போது அல்ட்ரா ஹை வால்யூம் அப்படிங்கிறது இது தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே நம்ம கொம்பு முளைச்ச மாதிரி வந்து நிற்கும். இதெல்லாம் தான் அல்ட்ரா ஹை வால்யூம் வந்துச்சுன்னா அது க்ரீனில் இருந்தால் அடுத்த ட்ரேட் அதுக்கு அகைன்ஸ்டாக பண்ணலாம். ஒருவேளை ரெட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த ட்ரேட் அகைன்ஸ்டாக பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அகைன்ஸ்டாக பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெட்டு வந்திருக்கா, அதுக்கு அடுத்த ட்ரேடு என்ன ஆயிருக்கு? லோ வந்திருக்கு செல்லிங்களா, ஆனால் அந்த கேண்டலோட லோவை தாண்டலை, அப்படியே என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் மேலே ஏறிடுச்சா? அல்ட்ரா ஹை வால்யூம் என்ன வருதோ, ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன பேசிகிட்டு இருந்தோம்? வால்யூமை யார் கலெக்ட் பண்ணுவாங்க? அதிக வால்யூம் இருக்கும்போது அதை யார் கலெக்ட் பண்ணுவா? எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் அந்த ஹை வால்யூமை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அல்ட்ரா ஹை வால்யூம் வரும்போது அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வேறு எங்கேயாச்சும் அல்ட்ரா ஹை வால்யூம் வந்திருக்குன்னு பார்ப்போமா? இதெல்லாம் அபோவ் ஆவரேஜ் தான். யா, இதோ இங்கே ஒன்று வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? மார்க்கெட் ஏறி தான் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ஏறி தான் இருக்குது. இல்லை, அல்ட்ரா ஹை வச்சதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் ஏறலை. யா,
அல்ட்ரா ஹை வால்யூம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலுமே, அதாவது அல்ட்ரா ஹை வால்யூம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை, ஆனால் லாஸ் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன இது நடந்திருக்கு, ஒரு சின்ன ஃபேக் இது நடந்திருக்கு. பட் பெருசாக லாஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி எப்போவாச்சும் ஒரு டைம் நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு டைம் எப்போவாச்சும். வேற எங்கேயாச்சும் எங்கே நடந்திருக்குன்னு பார்ப்போமா? இதோ இங்கே ஒன்று நடந்திருக்கு. ஸோ யா, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 100ல் 90 கரெக்டாக இருந்திருக்கும். அல்ட்ரா ஹை வால்யூம் வந்துச்சுன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் தான் நடந்திருக்கும் 100ல் 90. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ வால்யூம் அனாலிசிஸ் இதுதான். ஸோ இப்போ ஒரு ட்ரேடு எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு ட்ரேட் எப்படி எடுப்பீங்க? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணணும். அண்ட் தென் அதில் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் தென் அந்த சப்போர்ட்லேயோ இல்லை ரெசிஸ்டன்ட்லேயோ ஏதாச்சும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி வந்திருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வால்யூமும் அபோவ் வால்யூம் இருக்கா, அபோவ் ஆவரேஜ் வால்யூம் ஆர் ஆவரேஜ் வால்யூமாச்சும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சிம்பிளுங்க. ப்ரைஸ் கோ அப் ஈவன் வித் லெஸ் வால்யூம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அது நடக்காது சார், அது எப்போவுமே நடக்காது. அதுக்கான ரீசன் என்னென்னா, அங்கே வந்து க்ரீடினஸ்னால நிறைய பேர் புது ஆட்கள் பை பண்ணுவாங்க. க்ரீடினஸ்னால நம்மளோட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, புது ஆட்கள் பை பண்ணுவாங்க. ஸோ அங்கே என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து ஹையில் போயிட்டு செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. யார்? இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ எவ்வளோ வரைக்கும் போட்டோன்னு சொல்லி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கினா என்ன வால்யூம் பெருசாக வரும்? வராது. ஸோ வால்யூம் ட்ராப் ஆகி ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா அங்கே எஃப்ஐஐஸ் யாருமே இல்லை. அப்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது க்ரீடினஸ்னால பை பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட் எப்போ வேணாலும் கீழே விழலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க ஹையில் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா அவங்கள ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் எடுக்கணும். ஸோ கீழே வந்துடும். ஜிஎன்எஃப்சி அபோவ் ஆவரேஜ் வால்யூம் பிரேக் அவுட் தானே? ஜிஎன்எஃப்சி பிரேக் அவுட், ப்ராப்பர் பிரேக் அவுட் தான் சார். அது ஜிஎன்எஃப்சி ப்ராப்பர் பிரேக் அவுட் தான். நம்ம வீக்லியில் தான் அதை ட்ரா பண்ணோம். இது அல்ட்ரா ஹை வால்யூம்ங்க, சிறப்பு, மிகச்சிறப்பு. இது அல்ட்ரா ஹை வால்யூம் வந்திருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நான் சொல்லுவேன்னா, ஜிஎன்எஃப்சிக்கு இமீடியட்டாக பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இமீடியட்டாக பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தாங்க. இது கிளியராக புரிஞ்சுதா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னங்க இது? ஸோ இதில் அல்ட்ரா ஹை வால்யூம் வந்திருக்குங்க, அல்ட்ரா ஹை. ஸோ அதான் சொல்கிறேனே, எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அல்ட்ரா ஹை வால்யூம் பட் ப்ராப்பர் பிரேக் அவுட் தான். பட் இந்த கேப் இருக்குது, ஹெவி கேப் இருக்குது. அண்ட் தென் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் போயிட்டு அப்படியே இப்படி திரும்பி வந்துட்டு இப்படி போகலாம் நான் எதிர்பார்க்குறேன். திரும்பி வந்துட்டு போக சான்சஸ் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரீடெஸ்ட் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அல்ட்ரா ஹை வால்யூம் பட் லெஸ் ப்ரைஸ் மூவ். அல்ட்ரா ஹை வால்யூம் லெஸ் ப்ரைஸ் மூவ், அப்படி பாசிபிலிட்டிஸ் கம்மி. அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதாவது அல்ட்ரா ஹை வால்யூமில் நல்லா மேலே போயிட்டு வந்திருக்கும், விக்கி ஹெவியாக இருக்கும், மேலே போயிட்டு வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான கிளாஸஸ். ஸோ கிளியராக இன்றைக்கான கிளாஸஸ் எதுவும் டவுட் இருக்கா? பிரேக் அவுட் டாபிக் நேற்றே நம்ம இதை முடிச்சிருந்தா எடுத்துருக்கலாம். பட் இதுவும் பெரிய டாபிக் அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு நேற்றே. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான கிளாஸஸ் கிளியரா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். கிளியர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேபி கப் அண்ட் ஹேண்டில் வர சான்சஸ் இருக்குல்ல? இல்லை, ஹேண்டில் வராது, ஏன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஹேண்டில் வராது, அப்படியே பொறுமையாக போயிட்டு கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். கப் அண்ட் ஹேண்டில் வர சான்சஸ் இல்லை. அப்புறம் ட்ரேடுக்கு என்னெல்லாம் பார்க்கணும், சிம்பிளாக சொல்லுங்கள். ட்ரேடுக்கு என்னெல்லாம் பார்க்கணும்? சும்மா ரஃப்பாக கேட்குறீங்களா? அதெல்லாம் நம்ம ஃபைனல் ஸ்டெப்பில் பார்க்கலாம் ப்ரோ. 1 by 1 போவோம். 1 by 1 எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு கடைசியாக டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். அப்போ கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு இந்த கேள்வியே வராது, ஏன்னா தெரிஞ்சிடும் எல்லாமே என்னென்ன வேணும் அப்படின்னு. ஸோ கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ த்ரூ யுவர் ஹேண்ட் அவுட்ஸ். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணும்போது டார்கெட் எப்படி சூஸ் பண்ணுறது? அதை தானங்க இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணணும், அதை ட்ராப் பண்ணி சப்போர்ட்டில் வந்தால் தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ டார்கெட் என்ன? ரெசிஸ்டண்ட்டு. இது தானே இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ, என்ன கவனிச்சிங்க? நோ ப்ராப்ளம், அகைன் அண்ட் அகைன் பாருங்கள். விஜய் ஆனந்த் சார், சூப்பர் கிளியர் ப்ரோ, சூப்பர் எக்ஸ்ப்ளனேஷன். யுவர் எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸ் எவ்ரி திங் சீம்ஸ் சிம்பிள், கீப் கோயிங். ரொம்ப நன்றி மேம். சரி விஜய் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. கிளியர் கிளியர் கிளியர். ஓகே, எல்லாருமே கிளியரானு சொல்லுங்கள். ப்ளஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸஸ் ஓவர். ஸோ இன்னும் சீக்கிரமாக கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் ரிமைனிங் இருக்க கிளாஸஸோட வீடியோஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் உட்காந்து பார்க்குறதுனால பார்த்துக்குங்க. பட் லைவ் எப்பவும் போல் இருக்கும். லைவ் எப்பவும் போல் அது பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். வீடியோ கொடுத்துட்டுங்கிறதுனால லைவ் எடுக்காமலாம் இருக்க மாட்டேன். லைவ் எப்பவும் போல் இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு லைவையும் அட்டன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 8:30க்கு ஒரு லைவ் டிஸ்கஷன் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? 8:30க்கு லைவ் டிஸ்கஷன் லைவ் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் ஐ வில் see the video and I will ask you in a WhatsApp. No problem, no problem. Most of the classes for swing trade. What about intraday trade? சார், இன்ட்ராடே ட்ரேடுக்கு நீங்கள் டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் சார், அவ்வளோதான். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு வருமானு தெரியும். முடிஞ்சு போச்சு. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நேற்று கிளாஸஸ் எடுக்கும்போது கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும்? ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், சிமெட்ரிக்கல், அசெண்டிங் ட்ரையாங்கிள் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இது மூணுமே உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, இதெல்லாம் இன்ட்ராடே ட்ரேடிங் தான் நீங்கள் லிமிட்டட் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறது, அவ்வளோதானே. நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மரத்தோட வேராக இருக்கேன், நீங்கள் தான் வளரணும். ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறீங்களா இல்லை டே ட்ரேடிங் எடுக்கிறீங்களாங்கிறது மாறுபடும். 5 நிமிஷம் கேண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் 10 நாள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. இதே ஒரு நாள் கேண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமை பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறக்காமல் நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் முக்கியமான டாபிக், இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட எண்டுக்கு அந்த கிளாஸஸ் தான். பிரேக் அவுட்னா என்ன, எப்படி நம்ம பிரேக் அவுட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எது ப்ராப்பர் பிரேக் அவுட், எது ஃபால்ஸ் பிரேக் அவுட், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அடுத்த கிளாஸஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஈவினிங் 8:30 லைவுக்கு மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.